வணக்கம். இன்னைக்கு 4 ஏப்ரல் 2022. டைம் வந்து கரெக்டாக 9:15 ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ரோபோ எல்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே செட்டப் பண்ணி வச்சாச்சு. மார்க்கெட் வந்து ஒரு 38,000 ரேஞ்சில் இருக்குது. இண்டெக்ஸு செகண்ட் கேண்டில் வரப்போகுது. செகண்ட் கேண்டலுக்கு அப்புறமா செகண்ட் கேண்டலில் வர ரேஞ்சை வச்சு தேர்ட் கேண்டலில் நமக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். செகண்ட் கேண்டில் ரேஞ்ச் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். போல எடுத்திருக்கு. எம்டிஎம் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். 37,600 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 150 ரூபா கிட்ட மைனஸில் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். கொடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நமக்கு இப்போதைக்கு வந்து 1251 1251 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. அதே பார்க்குறோம். நமக்கு வந்து டெர்மினல்லையும் உழுந்துருக்கு. ஸோ நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 38,200 கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. எம்டிஎம் வந்து ஒரு 1000 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். 9:33 ஆகுது. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா, நான் 2000 ரூபா வந்து ட்ரைலிங் போட்டு வச்சுருந்தது ஆட்டோமேட்டிக்காக ட்ரைலிங் ஆகி சடனாக ஒரே 5 நிமிஷத்தில் மார்க்கெட் நல்லா மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு நம்முடைய ட்ரைலிங் ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகிருக்கு. இப்போ ஆர்டர் புக்கில் பார்க்கலாம். கடை நான் ட்ரைலிங் ப்ராஃபிட் ஹிட் ஆகிட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி வந்து 3,340 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, 38,200 கால் ஆப்ஷன் பை ஆச்சு. பை ஆனதுலேருந்து தொடர்ந்து 1 2 3 கேண்டலே நல்லா மேலே போயிடுச்சு. நான் சற்று திரும்ப பார்க்கும்போது ப்ராஃபிட்டே புக் ஆகிருந்தது ட்ரைலிங் ப்ராஃபிட்டில். எப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் டேஷ்போர்டில் இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இடத்துல பாருங்க 3,416 ரூபா வரையும் கரெக்டாக வந்திருக்கு. ட்ரைல் ஆகிட்டே இருந்திருக்கு. டக்குன்னு புக் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ட்ரைலிங் ப்ராஃபிட் போட்டு வச்சதுனால நமக்கு வசதியாக போச்சு. 3,300 ரூபா ப்ராஃபிட் புக் ஆச்சு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.